عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها. آمنا بالله صدق الله مولانا العلي. ஆடும் மலர்களிலும் மலை பாயும் கடல்களிலும் கூவும் குயில்களின் குரல்களிலும் கேட்டு செய்கின்ற ஏக வல்லமையான அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். முல்லையாம் காற்றிலே வீசும் தென்றலை போல் நல்நிலையில் மனப்பரப்பும் நமக்கோமான் நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தால் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், இன்னும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டுமாக என்று கூறி, இன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ, இந்த ஜும்ஆ தினத்தன்று இறுதி நாளின் எச்சரிக்கை என்ற தலைப்பின் கீழே பேசுவதற்கு ஆசைக்கின்றேன். இறுதி நாள் என்றால் என்ன? உலகம் முடியும் நாள். உலகம் எப்பொழுது முடியும் என்பதற்கு பல்வேறு அத்தாட்சிகள் காண கிடைக்கின்றன. உலகம் முடியும் என்பது முஃபஸ்ஸிரீன்கள் பல விரிவுரையாளர்கள் பல விளக்கங்களை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் எப்போ இறந்து போகின்றானோ, மௌத்தா போகின்றானோ, அதுதான் அவனுக்கு இறுதி நாள் என்று சில முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறார். சில முஃபஸ்ஸிரீன்கள் உலகம் முழுவதுமாக எப்போது முடியும் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்களை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். பல்வேறு ஆதாரங்கள். அந்த ஆதாரங்களிலே இந்த உலகத்திலே மனிதனாக இருக்க மாட்டான், மிருகங்களாக மாறிடுவான். மிருகங்கள் என்ன செய்யும்? எந்த நேரத்திலையும் சினாமா செய்யும். அதற்கு வெட்க உணர்வே இருக்காது. அதற்கு எந்த இடத்திலையும் அது உடலுறவு கொள்ளும். அதே போன்று மனிதனுடைய நிலைமை மிக மோசமாக போகும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவனிடத்திலே ஹயா இருக்க, வெட்க உணர்வு எவ்வளவுன்னு கேட்பான். வெட்க உணர்வு என்றால் என்ன என்றே தெரியாது. அந்த அளவுக்கு வெட்கம் இல்லாமல் பப்ளிக்காக என்ன செய்கின்றான்? அவன் விபச்சாரம் செய்வான். யாரை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். எந்த ஒரு கூசுதலும் இருக்காது, எந்த ஒரு பயமும் இருக்காது. யாரும் கேட்டாலும் அவன் அடுத்தாலும் பதில் சொல்வான். இப்படி ஒரு நாள் வரும். அவன் அந்த நாளிலே அவன் என்ன செய்வான்? அவன் நினைத்ததை செய்வான். அவனுடைய உள்ளம் என்பது மிருதுவ தன்மையை இழந்தது. அவனுடைய உள்ளம் அவனிடத்திலே இறக்கும் தன்மை இருக்காது. ஒரு பெண்ணை கற்பழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் நினைத்தால் அதை செய்து முடிப்பான். அந்த காலகட்டம் என்பது இறைவனுடைய கோபப்பாடு ஏற்பட்டு உலகம் முடியும் நாள் வரலாம் என்று சில விரிவுரையாளர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் என்பது இந்த உலகத்தில்
உலகத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்வுகள்தான் இருக்கிறது. யதார்த்தத்திலே நாம் பார்க்கிறோம், ஆங்காங்கே சுனாமி ஏற்படுகிறது, காற்றினுடைய வேகம் ஏற்பட்டு மக்கள் அடைகிறார்கள். அதுவும் இறுதி நாள் முடிவு நாளுடைய அறிகுறியாக இருக்கிறார் என்று சொல்கிறார். உலகம் முடிவு நாள் வருவதற்கு அல்லாஹ்வுடைய சீண்டுதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். மனிதர்களே எச்சரிக்கையாக இருக்கிறார். என்னுடைய சீண்டுதல், என்னுடைய பயங்கரம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் எச்சரிக்கிறான். அந்த எச்சரிக்கையை மீறி நம்ம என்ன செய்யணும்? செல்வம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கடற்கரையில் இருந்து ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று. மிகப்பெரிய அலை வரும், அதனால் கடலுக்கு செல்லாதீர்கள் என்று அந்த வானிலை சாஸ்திர நிபுணர்கள் சொல்கிறார்கள். அதையும் மீறி சிலர்கள் இளைஞர்கள் நாம் பார்க்கிறோம். இளைஞர்கள் அந்த கடலிலே நின்று அந்த அலை எப்படி வருகிறது, எந்த அளவுக்கு உயரமாக வருகிறது, எந்த அளவுக்கு அந்த கடல் பொங்குகிறது என்பதை விளையாட்டாக என்ன செய்யறாங்க, அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அந்த கடலுடைய அலைகள் திடீர் என்று மொத்தமாக திடீர் லெவலில் பொங்குகின்ற பொழுது அவர்கள் செல்வி எடுத்துக் கொண்டவர்கள், அங்கே நின்று வீடியோ எடுத்துக் கொண்டவர்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்க, கடலோடு அப்படி இருந்துக்கிட்டு விளையாட்டாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த விஷயத்தையும் விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்க கூடாது என்பதற்கு பல்வேறு அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க, எச்சரிக்கை சொல்றாங்க. நாட்டினுடைய இந்த நாட்டில் முக்கியமான அந்த கடலுடைய அந்த அலை எப்படி இருக்கும், மழை எந்த அளவுக்கு வரும், அதனுடைய வேகம் எப்படி இருக்கும், அதனுடைய காற்று எப்படி இருக்கும் என்பதற்கெல்லாம் முன்னெச்சரிக்கை கொடுத்தும் கூட இன்று நாம் பார்க்கிறோம். என்ன செய்யறாங்க, அந்த நேரத்தில் தான் கடலில் நீங்க என்ன செய்யறாங்க, வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த அளவுக்கு மழை இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த இயற்கையை யாராலும் தடுத்து பண்ண முடியுமா? திடீரென்று என்ன செய்கிறது, மிகப்பெரிய அலை, அலைகள் சாதாரண அலை இல்ல, பெரிய அலை வருகிறது. அந்த அலை என்ன செய்கிறது, அவர்களை எல்லாம் அங்கே நின்று குளித்துக் கொண்டிருந்து நல்ல சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்து அந்த இடத்துல நிற்கக்கூடியவர்கள் எல்லாரையும் என்ன செய்யுது, கடல் அப்படியே இழுத்து செய்கிறது. நாம் ஒரு காலத்தான் பார்த்திருக்கிறோம், சுனாமி எப்படி ஏற்பட்டுச்சு, மக்கள் எவ்வளவு பேர்களை இழுத்துக்கிட்டு போனது கடவுளே என்று அதை நாம் பார்த்தும் கூட சில நாட்களிலே நாம் மறந்து போயிருக்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கையும் மீறி தன்னுடைய உயிரை அவர்களை மாற்றிக் கொள்கிறார். இன்று நாம் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் அவர்கள் விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த சீண்டுதல் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் உணராமல், அதை பற்றி ஒரு சிந்தனை செய்யாமல், அதை பற்றி எந்த ஒரு கவலையும் படாமல் நாம் என்ன செய்வோம், மழை வருகின்ற நேரத்தில் இடி இடிக்கிறது, மிகப்பெரிய இடி. அந்த இடி இடிக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய செல்போன் என்ன செய்யணும், ஆஃப் செய்யணும். அது ஆஃப் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த செல்போனை வெடித்து சிதறி பிடிக்கும். நாம் பார்க்கிறோம், பல எவரி மூலமாக, பல நியூஸ் மூலமாக நாம் பார்க்கிறோம். ஒரு குழந்தை இடி இடிக்க நேரத்தில் செல்போன் உபயோகம் செய்ததுனால அந்த குழந்தை செதறி போய்விடுகிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு ஒரு இந்த காலத்தை வாங்கி மறு காலத்தில் அப்படியே விட்டுடும், மறந்து விடுகிறோம். இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிக்கை மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திலே பல்வேறு நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். அங்காங்கே என்ன செய்கிறது, பூகம்பம் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அங்காங்கே காற்றினுடைய சுழற்சி மிக வேகமாக சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. அந்த காற்றினுடைய வேகம் தாங்க முடியாமல் குடிசைகள், வீடுகள் எவ்வளவு பெரிய பங்களாவா இருந்தாலும் அடித்து செல்லக்கூடிய
வீசக்கூடிய காற்றினுடைய வலிமை அல்லாஹ்வுடைய அந்த குதிரத்து அவனுடைய ஆற்றலின் மூலமாக இயங்குகிறது. காற்றிற்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். காற்றிற்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? கட்டளையிட்டின் இதன் காரணமாக அந்த காற்று தன்னுடைய வேலையை செய்கிறது. இந்த இடத்துல மிகப்பெரிய அறிவு ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய கோப பார்வை, அல்லாஹ் தஆலாவுடைய கோப பார்வை. அந்த கோப பார்வைன்னு நம்ம நினைக்காம அது இயற்கை சீற்றம் எப்போதெல்லாம் வருது, இயற்கை சீற்றம் எப்போது வருது, நம்ம என்ன செய்யறோம்? நம்மளால உள்ள பகுதிக்கு தூங்கி கொண்டிருக்கிறோம். விமானாக இருந்தாலும் சரி, உருளை நிறமாக இருந்தாலும் சரி, நல்ல மிகப்பெரிய லெவல்ல காத்து அடிக்கிறது, மழை பொழிகிறது என்று அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நல்லா நம்ம தூங்குவோம், இன்னைக்கு நல்லா மழை பெய்யுது, சொல்லுவ தேவையில்லை, ஜிம்மாக்கு போகிற தேவையில்லை அப்படின்னு போற்றிக் கொண்டு நல்ல தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சிலர்கள். அந்த முடியவில்லை, அல்லாஹ் தஆலாவுடைய அந்த சீடுதல் மிக வேகமாக காற்று வந்துவிட்டார், அல்லது மழையினுடைய தாக்கம் மிக அதிகரித்து விட்டார். நம்மளுடைய மாடுகள் இருந்தாலும் அந்த தண்ணீரும் காற்றும் என்ன செய்கிறது? அடித்துவிடும். அந்த நம்மளுடைய பில்டிங்கே நாசமாகிறது. அந்த அளவுக்கு அந்த காற்றினுடைய வலிமை மிகப்பெரியதாக இருக்கும். அன்புகளே, காற்றின் மூலமாக அல்லாஹ் தஆலா அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நினைத்தால் தண்ணீர் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை அழித்து விடுவார். இந்திய சமுதாயத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா எப்படியெல்லாம் அழித்தார் என்பதற்கு பல்வேறு வரலாறுகள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலிமான மார்பு தண்ணி அதிகமாக இருந்துச்சு, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று சொன்னால் துஆ செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸய்யிபன் நாமிஆ, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாமிஆ, எங்களுக்கு தண்ணீர் போதும், எங்கெல்லாம் தண்ணி இல்லாமல் இருக்கிறதோ அந்த ஊருக்கு தண்ணீர் மழை அனுப்பிவிடாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய சொல்கிறார்கள். அந்த துஆவை நாம் வருகிறோம். நம்ம ஊர்ல அதிகமான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, நம்மளுடைய வீடுகள் எல்லாம் மூழ்கி போகிறது என்று இருந்தால் என்ன செய்யணும்? இந்த துஆவை வருகிற தண்ணீர் போகிறாதா, அதிகமான தண்ணீர் எதா இருந்தாலும் சரி, அதிகமாக எதுவுமே நம்ம சாப்பிட்டதா இருந்தாலும் ஒரு அளவு தான் சாப்பிட முடியும், அதிகமாக சாப்பிட முடியாது. அதிகமாக சாப்பிட்டா வெளியே வந்துடும், வாந்தி வந்துடும். அதே மாதிரி எதுவுடைய அளவுக்கு அதிகமாக எதுவுமே நம்ம உடம்புல வச்சுக்கிறது என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கிறன. அன்புக்குரியவர்களே, இன்று நம்ம பார்க்கிறோம், எல்லாருமே சிறார்கள் மழை நேரத்தில் என்ன செய்யறாங்க? விளையாடுறாங்க. மழை நேரத்தில் என்ன செய்யறாங்க? அவங்க ஆய்வு பண்ண போறாங்க கடலுக்கு. மழை நேரத்தில் காற்று அடிக்கிறது, மழை அதிகமான இடி மின்னல், அந்த நேரத்தில் வெளியே வரலாமா? சிறர்கள் என்று சிறியவர்கள், சின்ன குழந்தைகள் என்ன செய்யறாங்க? அந்த நேரத்தில் செல்போன் காலமாக இருக்கிறதுனால செல்போனை எடுத்துக் கொண்டு பீச்சுகளுக்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த கடல்களுக்கும் சென்று வீடியோ எடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, திடீரென்று என்ன செய்கிறது? மிகப்பெரிய இடி இடிக்கிறது. அந்த இடியினுடைய தாக்கம் அந்த குழந்தைகளை தாக்கக்கூடும். அன்புக்குரியவர்களை தாழ்வார்களும் என்ன செய்யணும்? மிக எச்சரிக்கையா இருக்கணும். குழந்தைகளை என்ன செய்யணும்? வீடுகளில் வைக்கணும். படிக்கக்கூடிய குழந்தையா இருந்தாலும் அதிகமான மழை இடி மின்னல் வந்தா ஸ்கூல் லீவ் விட்டுவாங்க. லீவ் விட்டு அதுக்கு வீட்டில் இருப்பதற்காக. ஆனால் குழந்தைகள் என்ன செய்யறாங்க? வீடுகளை விட்டு இடி மின்னல் மிகப்பெரிய தாக்கமான அந்த சூழ்நிலையில அதிகமான மழை பொழிகின்ற நேரத்தில் அவர் என்ன செய்யறாங்க? ஸ்கூலுக்கு கூட லீவ் விட்டும் வீட்டில் இருக்காம சில குழந்தைகள் வெளியில வந்து என்ன செய்யறாங்க? அப்படியே மழையில நனைஞ்சி அதன் மூலமாக அந்த குழந்தைக்கு நோய் ஏற்படுகிறது, ஜலதோஷம் ஏற்படுகிறது. இவ்வாறெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த குழந்தைகளை நம்ம தாழ்மாடுகள் மிகவும் கவனமாக வச்சுக்கிறேன். குழந்தைகள் சில குழந்தைகள் சொல்லே கேட்க மாட்டாங்க. தாய் தகப்பனே என்ன செய்வாங்க? எதிர்த்து பேசுவாங்க. அப்ப
குழந்தைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த சைத்தானியத்தை உடல் செய்யணும், போக்கணும். அவரிடத்திலே நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. தாய்மார்கள் தன்னுடைய சிறிய குழந்தையா இருக்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த துஆக்களை மழை காலத்திலே என்ன இடி இடித்தால் என்ன ஓத வேண்டும், அந்த மழை நல்லா பெய்ஞ்சா என்ன ஓதணும் என்பதை சிறார்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இடி இடிக்கிறது சுபானங்களை ஓதணும். இடியினுடைய தாக்கம் குறையும். அன்புக்குரியவர்களே, இடியினுடைய தாக்கத்தை விட்டும் தற்காத்துக் கொள்வதற்காக பல்வேறு கலிமாக்கள் இருக்கிறது, பல துஆக்கள் இருக்கிறது. இவர்களெல்லாம் நம்மளுடைய குழந்தைகள் ஓதன், தாய்மார்கள் ஓதன், நம்முடைய முஸ்லிம் சமுதாய மக்கள் எல்லோரும் என்ன செய்யணும், இந்த துஆக்களை ஓதன். அதிகமான முறையில் என்ன செய்யணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு மின்னல் வந்துட்டார் அல்லது மழை அதிகமாக வந்துவிட்டால் பள்ளிவாசல் வந்துவிடுவார். ஏனென்றால் இறுதி நாள் வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்காக பள்ளிவாசலுக்கு விரைந்து வருவார்கள் என்பதெல்லாம் வரலாறாக இருக்கிறது. இன்று நம்ம என்ன செய்யறோம், வீட்டிலே இருப்பது ஏற்றமானல்ல. சில நேரங்களில் வீடுகளிலே தோற்கிறாங்க. வீடுகளுடைய தாக்கம் இருக்கிறது. மழை வந்தால் மிகப்பெரிய மழை பெய்கிறது. அந்த இடியின் தாக்கம் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொன்னால் சில நேரத்தில் என்ன செய்யலாம், வீடுகளிலேயே தொழுதுக்கலாம். பள்ளிவாசல் மிக தூரமாக இருக்கிறது, நமக்கு அச்சம் ஏற்படுகிறது. கிறிஸ்துவனுடைய நம்மளுடைய நாம் நமக்கு போன்ற இமாம்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கிறாங்க. மிக அச்சமாக இருக்குது, நல்ல மழை பொழியுது, பள்ளிவாசல் மிக தூரமாக இருக்கிறது என்று சொன்னால் சில நேரங்களில் என்ன செய்யலாம், நம்ம வீடுகளில் நேரங்களில் தொழுதுக்கலாம். ஆண்களுக்கு உச்சத்தில் இருக்கிறது. நம்முடைய என்றைக்கும் நம்ம என்ன தொழுவை விடக்கூடாது, தொழுவை விடக்கூடாது என்பதற்கு நம்முடைய நாங்கள் சொல்லியிருக்கிறாங்க. பழைய நல்ல பெய்யுது சொல்லுகிறோம் இல்லையா, சொல்ல கடமை இல்லையா, சொல்ல கடமை. அந்த நேரத்தில் வந்து வந்துச்சா பள்ளிகளுக்கு போக முடியலையா, அப்படியே அந்த நேரத்தில் ஒன்று சொல்லிட்டு வீட்டில் நல்ல சுத்தமான இடத்துல என்ன செய்யலாம், தொழில் நம்முடைய அல்லாவுடைய அச்சம் இருக்கிறது. எந்த நேரம் இருக்கிறது, அல்லாவுடைய அச்சம் இல்லை என்றால் நம்ம என்ன செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். வெட்கம் இல்லை என்று சொன்னால் நீ விரும்பியதை செய்து கொள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நம்முடைய நாம் பார்க்கிறோம், வெட்கம் இல்லாம இன்னைக்கு உலகத்தை நிறைய சிறார்களும் இளைஞர்களும் உலகத்தை குளிர்ச்சிட்டு உலகத்தினுடைய அந்த மழையையும் கடலையும் பாருங்க, என்னுடைய குதிரத்தை பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். உலகத்தை சுத்தி பாருங்க, உலகத்தை சுத்தி பாருங்கன்னா அல்லாஹ்வுடைய அந்த அதிர்ச்சியை பார்த்து அவனுடைய வல்லமையை பார்த்து அல்லாஹ்வை பிடித்து வணங்குவதற்காக அல்லாஹ் சில ஆயத்துக்களை சொல்லலாம். ஒரு ஆயத்தை அல்லாஹ் அழகா சொல்லலாம். அதே போன்று வானத்திலிருந்து இறங்கக்கூடிய தண்ணீர் சுத்தமான தண்ணீர். நம்ம போர் போட்டு தண்ணி இருக்கணும். அந்த தண்ணி ஒரு நாள், ரெண்டாவது நாள் என்ன செய்யும், மூணாவது நாள் வீணா போயிடும், கெட்டு போயிடும், அதுல பல பூச்சிகள் ஏற்படும். ஆனால் வானத்தில் இருந்து இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் இருக்கிறது மற்றது, அது வந்து ஒரு மாசமா இருந்தாலும் 2 மாசமாக இருந்தாலும் தண்ணி கெட்டு போவாது. நம்முடைய முன்னோர்கள் அந்த தண்ணியை என்ன செஞ்சுக்கிறாங்க, அதிகமா குளிச்சுக்காங்க, அதெல்லாம் சேமித்து வச்சுப்பாங்க. முன்காலத்துல வீடுகள் தான் ஒட்டு வீடு, அதுல நடுவுல வந்து கம்பி கொடுத்து அப்படியே இருக்கு. அந்த தண்ணீர் அப்படியே வந்து ஊற்று, அந்த தண்ணீரை வந்து என்ன செய்வாங்க மக்கள், நம்மளுடைய முன்னோர்கள் குடிச்சு பல நாட்கள் வச்சு குடித்தமையாக உபயோகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். நம்மளே நம்ம அந்த அளவுக்கு அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர் அல்லாஹ் சொல்றாங்க. வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணி பாருங்க, மழை தண்ணீரை எடுத்து ஒரு வாரத்துக்கு வச்சாலும் அப்படி அந்த அளவுக்கு அல்லாஹ் அற்புதமான அந்த தண்ணீரை எங்கிருந்து அல்லாஹ் அனுப்புறான், கடலிலிருந்து அனுப்புறான்.
அந்த கடல் தண்ணீர் எப்படி இருக்குது? உப்பு தண்ணீர். அதுல இருந்து அந்த கடலிலிருந்து அல்லாஹ் தண்ணீரை எடுத்து வானத்துல வரப்போகுது. அப்ப என்ன ஆகுது? சுத்தமான தண்ணீர் வருது. நம்ம அதுக்கு ஒரு கரையை வச்சு கடல் தண்ணீர் உப்பு தண்ணீர் நம்ம ஆடணும். அதுக்கு கரையை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? கடல் தண்ணீரை உப்பு தண்ணீரை என்ன செய்யலாம்? நல்ல தண்ணீரை ஆக்கலாம். ஆனால் அந்த தண்ணீர் 2 நாள்ல 3 நாள்ல வீணா போயிடும். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய இயற்கையாக வருகிறது, அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்தின் மூலமாக வருகிறது. அந்த மழை தண்ணீர் வீணா போகும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த தண்ணீரை தருகிறார் என்று சொன்னால் அந்த தண்ணீரை எப்படி சேமிப்பது? இந்த அரசாங்கத்தை சொல்றாங்கல்ல, மழை நீர் சேமிப்பு. மழை நீர் சேமிப்பு என்பது இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். தண்ணீரை சேமிக்க, குளத்தை வெட்டி போடுங்க, கிணத்தை வெட்டி போடுங்க. அதன் மூலமாக என்ன மக்கள் ஆர்வமாக குடிக்கலாம், நீங்களும் சாப்பிடலாம், எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிணத்தையோ அல்லது குளத்தையோ வெட்டிட்டு போக வேண்டும் தான் நபிகள் மக்கள் பின்னால் வரக்கூடிய மக்கள் உபயோகம் செய்வதற்காக அதன் மூலமாக பிரயோஜனம் அடைவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னால் அது மாத்திரமா மரத்தை வைக்க சொன்னாங்க. மரத்தை வைக்க அதன் மூலமாக நிலம் கிடைக்கும். வெள்ளிக்காலத்தில் மக்கள் இடத்தை பயன்படுவாங்க. யார் மரம் வச்சார்களோ அவருக்கு இதற்காக அண்ணா வச்சாரா மறுமையில் நன்மை கொடுப்பான். இந்த உலகத்துல நல்லதை செஞ்சுட்டு போங்க அப்படி சொல்லுவார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் முடிவுனால எப்படி வரும் என்பதற்கு பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். அதற்கு இந்த உலகத்திலே அவரிடத்திலே ஹயா இருக்காது, அவரிடத்திலே வெட்கமரம் இருக்காது, அவரிடத்திலே பெருமை இருக்கும், மமதை இருக்கும், அடுத்தவர்களை மதிக்க மாட்டார்கள், பெரியவர்கள் சிறியவர்களுக்கு இயக்கம் காட்ட மாட்டார்கள், சிறுவர்கள் பெரியவர்களை மதிக்க மாட்டார்கள். பெண்களிடத்திலே அறவே ஹயா இருக்காது, பெண்களிடத்திலே ஹயா என்பதே இருக்காது, வெட்கமுதல்வர் இல்லாமல் நடமாடுவார்கள். அதுவும் இறுதி நாளினுடைய அடையாளம். அன்புக்குரியவர்களே, இன்று பார்க்கிறோம் பெண்கள் எப்படி செய்கிறார்கள்? ஆண்களை பார்த்தால் ஓரமாக செல்ல வேண்டும், அவர்களுடைய முகத்தை பார்க்க கூடாது. இஸ்லாம் சொல்கிறது. அப்படியே போறாங்க, பைக்ல போறாங்க, அவரிடத்துல எந்த ஒரு ஹயாவும் இல்லை, எந்த ஒரு வெட்க உணர்வும் இல்லை. ஆண்களிடத்திலையும் வெட்கம் இல்லை, பெண்களிடத்திலையும் வெட்கம் இருக்காது. இப்படி ஒரு நாள் வருகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய கோபம் பார்வை, அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை வந்தால் அல்லாஹ் குர்பையும் சொல்லுவான். அல்லாஹ் உடனே பூமியினது ஆட்டம் காணும், பூகம்பம் ஏற்படும். அப்ப அல்லாஹ் பூமி அசைகின்ற போதுன்னு சொல்றான். பூமி அசைஞ்ச என்ன ஆகும்? மக்கள் எல்லோரும் பூமிக்குள் புதைந்து போவார்கள். பூமி சுமைகளை வெளிப்படுத்துகின்ற போது பூமி இனத்தை கருதில எல்லாவற்றையும் வெளியாக்க முடியாது. முன்னோர்கள் எல்லோரும் வந்திருப்பாங்க. பூமி அப்படின்னா உலகத்துக்கு பூமி கீழே எத்தனையோ பொக்கிஷங்கள் இருக்குது, அதெல்லாம் வெளியிடும். அப்போ இந்த உலகம் என்பது சமமட்டப்படுத்தல். நம் உலகம் பூமியை என்ன செய்வோம்? அல்லாஹ் சமமட்டப்படுத்தி விடுவான். அதனால உலகம் முடிஞ்சிடும். உலகம் முடிஞ்சா அதற்கு பிறகுதான் அந்த கியாமத் நாள், அதாவது எல்லோரும் எதிர்ப்பாங்கல்ல, மக்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உலகத்துல எல்லோரும் எதிர்ப்பாங்க. சொன்னாங்க பூமி எல்லாம் அப்படியே சமப்படுத்திப்பார். சமப்படுத்தப்பட்டு திடீர்னு வந்து நெருக்கலைஞர்கள் என்ன நீங்களாம் நெருப்பட்டோம்னா ஒழிச்சுல அதே மாதிரி எல்லோரும் எழுந்து நிற்பார்கள். எல்லோரும் எழுந்து நிற்பார்கள்.
அந்த நேரத்தில் ஒரு மலக்கு செய்வாரு, வாசிப்பார். யாராவது நல்ல நன்மைகள் செஞ்சாங்க அவங்களுக்குன்னா ரிசல்ட் கொடுக்கப்படும். அவருடைய ஒரு மனிதர் நல்ல அமல் செஞ்சுக்கிட்டா வலது கையில ரிசல்ட் கொடுத்துட்டா நிச்சயமா சொர்க்கத்துக்கு போயிடுவார். இடது கையில அந்த மலக்கு வந்து அந்த சர்டிபிகேட் கொடுத்துட்டாக்கா அவருடைய மார்க்கை பார்த்து 0வா இருக்கிறது, 2 மார்க் 3 மார்க் இருக்கு 5. அப்போ அவர் வந்து என்ன செய்யப்படும், நரகத்தில் இழுத்து செல்வார் மலக்கு. அது எப்படி வரமாட்டுவான் மனுஷன் குருவுக்கு பகுதி சும்மா கட்டி போட்டு நரகத்தில் அந்த மலக்கு போய் என்ன செய்வாரு, இழுத்துட்டு போய் நரகத்தில். அன்புடையவர்களே, இந்த உலகத்துல பல்வேறு நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. அதற்கு முன்னால் அல்லாஹ் இறை வசனத்தின் மூலமாக எச்சரிக்கிறான். பூமி வந்து உழுப்பப்பட்டால் அப்ப என்ன செய்யும், மக்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க, அங்கு ஓடுவாங்க இங்கு ஓடுவாங்க. சும்மா லேசா சுனாமி, லேசா பூகம்பம் ஏற்பட்டாவே 1% 2% பூமி லேசா அழிஞ்சாவே அங்கு ஓடுறான் மனுஷன், மரத்துல ஏறலாம், மாறிய போய் ஏறலாம், எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய சீதனம் வந்து ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு மிகப்பெரிய லெவல்ல அதை ஒரு வீட்டை அல்லாஹ்வுடைய கோபார்வை ஏற்பட்டால், அல்லாஹ்வுடைய சீதனம் ஏற்பட்டால் அல்லாஹ் என்ன செய்வான், மக்களை ஃபுல்லா அழிச்சுக்குவான். அதனால அங்கங்கே அல்லாஹ் சில சீன்களை கொடுக்குறான், மக்கள் எச்சரிக்கை பெற வேண்டும் என்பதற்காக. ஆனால் யாரும் எச்சரிக்கை இல்லை. அதை வந்து விளையாட்டாக செல்ஃப் எடுத்துட்டு அதை வீடியோ எடுத்துட்டு முன்னாடி இருக்காங்க தெரியல. அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த வழிமுறையின் பிரகாரம் வாழக்கூடியவர்களாக நாம் அனைவர்களையும் மாற்றல் செய்வாராக.